முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து காப்பி எடுத்த திட்டங்களில் வந்து நிதியாவது அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்னும் சீன்ல இருக்காங்களான்னு தெரியலையே. அவங்கள பத்தி பேசுறதுக்கே பிரோஜனம் இல்லாத பாயிண்ட். இப்ப யாருமே கேட்கல அந்த கருத்துல. அந்த பனிக்கால தடைன்னு சொல்லுவாங்க. அது பனிக்காலம் இல்ல இடைக்காலம் தெளிவில்லாம இருக்கு. இல்ல அது தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இல்ல தடைக்காலம் கிடையாது. அது அந்த ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல 2020 அது கிடையாது. அது கிடையாது தடைக்காலம். ஆக்சுவலா அது தவறா புரிஞ்சிக்கப்பட்டது. அதை நாங்க இப்ப திருப்பி நம்மளோட ஸ்போக்ஸ் பர்சன் ராஜ்மோகன் மூலமா நம்ம கிளியரா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். தவறா புரியப்பட்டது. நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து காட்டும் காப்பி எடுத்த திட்டங்களில் வந்து நிதியாவது அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்னும் சீன்ல இருக்காங்களான்னு தெரியலையே. அவங்கள பத்தி பேசுறதுக்கே பிரோஜனம் இல்லாத பாயிண்ட். இப்ப யாருமே கேட்கல அந்த கருத்துல. நீங்க தான் போய் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட கருத்து மக்களை கேளுங்க. நல்ல கருத்துக்கள் அவங்க சொல்லுவாங்க. மக்கள் எவ்வளவு வரவு இருக்கிறாங்க. இதெல்லாம் போக்கஸே இல்லாதவங்க. இன்ஃபோக்கஸை ஃபாலோ பண்ணி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சியில கம்யூனிஸ்ட் 2 பேரும் வந்து பட்ஜெட் முழுமையா தோழர்கள் நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போதான் நாங்க சார்ஜ் எடுத்துக்கிறோம். 60 days தான் ஆயிருக்கு. வரப்போற இந்த 2 நாளே நாங்க கிளியரா என்னோட மாமண்டத்தில் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். 2 years டைம் கேட்டிருக்கோம். அவங்களுக்கும் தெரியும். நான் ஒயிட் பேப்பர்ல ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது அடிப்படையில் நாங்கள் கிளியரா சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ கடன் இருக்கு, எவ்வளவு பற்றாக்குறை இருக்குன்னு கிளியரா சொல்லியிருக்கிறோம். இன்ஸ்பைட் ஆஃப் தட் நாங்க இந்த ப்ராமிசஸ்ல வந்து 436 நினைக்கிறேன் மேனிஃபெஸ்டோ 125 அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா 436ல 125 இது நாங்க இப்ப அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த கட்டமா அடுத்த வர நாட்கள்ல கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவோம். கடந்த முறை ஒதுக்கப்பட்ட நிதியும் இந்த முறை ஒதுக்கப்பட்ட வேறுபாடுகள் வித்தியாசம் இருக்கு. இல்ல அது அவரு ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசியிருக்கிறத நாமளும் கேள்விப்பட்டேன். நான் ஆக்சுவலா தப்பா சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல தாக்கல் பண்ணது கொஞ்சம் எக்ஸீடிங்கா கொடுத்துட்டாங்க. அது மாதிரி வரது வாய்ப்பே கிடையாது. இப்போ நாங்க அது வந்து எக்ஸஸா கொடுத்ததுனால இப்போ நாங்கள் கரெக்டா ரிவைஸ் பட்ஜெட்ல கரெக்டா அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வேரியேஷன் தவிர அதை குறைச்சி இது மடிப்பட்டு இல்லை. அவங்க தான் எக்ஸீடா கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா இந்த பள்ளி கல்வித்துறைக்கு தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.